Hello all, welcome to TNPSC Knowledge Point. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லேருந்து பர்டிகுலர் புக் வைஸ் டாபிக்ஸை ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோஸ் ப்ரீவியஸ் பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம செலக்ட் பண்ணியிருக்க டாபிக் இந்தியன் பாலிட்டி தான். ஸோ இந்தியன் பாலிட்டி ஏன் செலக்ட் பண்ணியிருக்கோன்னா வெயிட்டேஜ்க்காக செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஜாபுக்கு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்தியன் பாலிட்டி இன்ட்ரெஸ்டான டாப்பிக்காகவும் இருக்கும். அண்ட் தென் இது நமக்கு ஒரு நெசசரி டாப்பிக்கும் கூட. ஸோ சிலபஸ் வைஸ் ஆல்ரெடி ஷோ பண்ணியிருந்தேன், பட் அகைன் ஐ எம் ஷோவிங். இது குரூப் 1ஓட சிலபஸை இதில் ஷோ பண்ணியிருக்கிறதுனால அதில் வெயிட்டேஜ்க்குரிய கொஷின்ஸ் 40 அப்படின்றது இருக்குது. பட் இதுவே இந்த சென்ஸ் ஆஃப் குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு 15 கொஷின்ஸ் வெயிட்டேஜ் வந்து நமக்கு பாலிட்டியில் இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது 6th ஸ்டாண்டர்டுடைய புக் வைஸ் டாபிக்ஸ் தான். ஸோ அதில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பன்முகத்தன்மை அறிவோம் அப்படின்ற டாப்பிக்கை கவர் பண்ணியாச்சு. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி நம்ம சமத்துவம் பெறுதல் அப்படின்ற டாப்பிக்கை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கும். பிஃபோர் தட் நம்ம நேற்று பார்த்த கிளாஸை ஒன்ஸ் ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ நேற்று டாப்பிக்கில் நம்ம பன்முகத்தன்மை பற்றி தான் படிச்சிருந்தோம். ஸோ பன்முகத்தன்மைனா என்ன, நம்ம டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் கேட்டகரிஸில் இருந்தாலும் எல்லோரும் எப்படி இங்கே ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்றது தான் பன்முகத்தன்மை. இந்தியாவில் எப்படி பன்முகத்தன்மை வந்துச்சுன்னா நிறைய கேட்டகரிஸ் ரொம்ப ரொம்ப லாங் இயர்ஸ் ஆகும். நிறைய பீப்புள்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவுக்கு வரும்போது இங்கே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற அவங்களோட ஃபார்மாலிட்டிஸுக்கு எல்லாமே இந்த பன்முகத்தன்மை வேறு வேறு கல்ச்சர்ஸ் இருந்துமே எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறதுனால. அண்ட் இது வந்து சில கேட்டகரிஸ் வச்சு நில அமைப்பு வச்சு இருந்துச்சு. ஸோ நில அமைப்புனா நிறைய லைக் மலை, பீடபூமி, சமவெளிகள் இந்த மாதிரி இருக்கிற இடங்களில் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நில அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட பொருளாதார அமைப்பு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தோம். அது சமூகம்னாலே யாரையாவது ஒருத்தவங்களும் நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம். அது சமூகம் பொதுவான இடங்களாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், இல்லை மதம், டிஃப்ரெண்ட்டான மதங்கள் இருக்கிற மக்கள் இருந்தாலுமே எல்லாருமே எல்லா மொழிகள் பேசினாலுமே எல்லா வித கல்ச்சர்ஸ் எல்லா வித ஃபங்க்ஷன்ஸையுமே எல்லாருமே செலிப்ரேட் தான் பண்ணுறோம். ஸோ அது பார்த்துருந்தோம். இப்படி வேற்றுமையாக இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறத பர்டிகுலர்லி பார்த்துருந்தோம். இதில் எக்ஸ்ட்ராஸாக இந்தியான்றது ஒரு துணை கண்டம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இந்தியாவில் எல்லாமே இருக்குது, மலை, பீடபூமி, ஆறு இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால இந்தியாவை துணை கண்டம் பார்த்துருந்தோம். அதிக மழைப்பொழிவு இருக்க பகுதி அண்ட் குறைவான மழைப்பகுதி ராஜஸ்தானோட ஜெய்சால்மர், அதிகமாக இருக்கிறது மேகாலயாவில் இருக்க பகுதிகளை பார்த்துருந்தோம். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற ஒரு டேர்மை ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அது இல்லாமல் விஏ ஸ்மித் அப்படின்ற அறிஞர் இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு இந்தியாவை சொல்லியிருப்பார். ஏன்னா பல்வேறு தரப்பட்ட மக்கள் இங்கே இருக்கும் அப்படின்றதுனால. அண்ட் தொல்லியல் கல்வெட்டு சான்று நிறைய தமிழகத்துலேருந்து கிடச்சிருக்கு, 60%. அதில் நிறைய தமிழ் மொழிகளில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். ஃபைனலாக செம்மொழி மொத்தம் இதுவரையிலையும் 11 மொழிகள் செம்மொழி ஆக்கப்பட்டிருக்கிறதையும், தமிழ் மொழி 2004 செம்மொழி ஆக்கப்பட்டிருக்கிறதையும், மற்ற மொழிகள் எப்போது செம்மொழி ஆக்கப்பட்டுச்சு அப்படின்ற டீட்டெயிலும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அடுத்த செஷனாக நம்ம சமத்துவம் பெறுதல் அப்படின்ற டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ சமத்துவம் அப்படின்னாலே பாரபட்சம் இல்லாமல் இருக்கிறது தான் சமத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றது, பாரபட்சம்னா என்ன, ஒரே மாதிரியான கருத்து அப்படின்னா என்ன, பாகுபாடுனா என்ன, சமத்துவம் இன்மைனா என்ன, பாகுபாடுகளோட எதிர்மறை விளைவுகள் எப்படி இருக்குது. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தபடியே வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற டேர்மை தான் மெயினாக சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய வேறுபட்ட கல்ச்சர்ஸ் இருந்தாலும் எல்லோரும் ஒற்றுமையாக வாழறோம் அப்படின்றது தான் நம்ம பன்முகத்தன்மையில் பார்த்துருந்தோம். பட் என்ன தான் வேற்றுமையில் ஒற்றுமையாக எல்லோரும் வாழ்ந்தாலுமே சில இடங்களில் எல்லா இடங்கள்லையுமே பன்முகத்தன்மையை எப்போதுமே எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறதில்ல. அதாவது மக்கள் வந்து ஒரு நம்ம நினைக்கிற தாட்ஸ் மற்றவங்களுக்கு இல்லை அப்படின்னா அவங்க மேலே ஒரு பகைமையை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. இந்த எண்ணம் நம்மளுடைய இனங்கள் இல்லை, நம்மள மாதிரி அவங்க இல்லை அப்படின்ற எண்ணம் தான் நம்மளை வந்து பாரபட்சத்துக்கு கொண்டுட்டு போகுது. இப்போ பாரபட்சம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பாரபட்சம்ன்றது
ஒருத்தவங்கள பற்றி நமக்கு தெரியாமல் அவங்கள பற்றி நம்ம ஆப்போசிஷனான எதிர்மறையான எண்ணத்தையோ இல்லை தாழ்வான முறையிலோ அவங்கள நம்ம நினைக்கிறது தான் பாரபட்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்கள பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனாலும் ஏதோ ஒரு அடிப்படையில் அது இனமோ நிறமோ இந்த மாதிரி வேறு அடிப்படையில் அவங்கள நம்ம வந்து தாழ்வாக நினைக்கிறதோ இல்லை எதிர்மறையாக நினைக்கிறது தான் பாரபட்சம் அப்படின்னு சொல்கிறோம். இதை எக்ஸாக்டாக டேர்மாக சொல்லணும் அப்படின்னா ஒரு முன்முடிவு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த மக்கள் பற்றி நமக்கு எதுவுமே தெரியாமல் நம்மளாக ஒரு முடிவு எடுத்துக்கிறது, அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றது தான் பாரபட்சம் அப்படின்னு சொல்கிறோம். அது வேறு வேறு டிபெண்ட் பண்ணி அவங்கவுங்களோட நம்பிக்கையை பொறுத்து, அவங்க வாழ்கிற பகுதி, நிறம், மொழி, உடை இதெல்லாம் அடிப்படையை பொறுத்து மாறுபடலாம். அது இல்லாமல் பாலின ரீதியாக, இன ரீதியாக, வர்க்க ரீதியாக, மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி வேறு வேறு டேர்ம்ஸ் வழியாக இந்த பாரபட்சத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கிராமப்புற மக்கள், நகர்ப்புற மக்கள்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட கிராமப்புற மக்களை விட நகர்ப்புற மக்கள் வந்து நாகரிகமானவங்க அப்படின்றது ஒரு பாரபட்சம் தான். ஏன்னா அப்படி தான் இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு குரூப்ஸாக வந்து அதை வந்து பிலீவ் பண்ணுறாங்க. அதனால் அது வந்து நம்ம பாரபட்சம்ன்றதுக்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த பாரபட்சம் உருவாகிறதுக்குன்னு சில காரணங்கள் இருக்குது. ஒரு பாரபட்சம் காட்டணும்னா ஏதாவது ஒரு டேர்ம் இல்லை இந்த டேர்ம் எல்லாம் நம்ம சரி பண்ணினா பாரபட்சம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்றதுக்கு இதுக்கு முக்கியமான சமூக காரணங்கள்னு பார்த்தோன்னா ஒரு 7 ஃபேக்டர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து சமூகமயமாக்கல். சமூகமயமாக்கல்னால் நம்ம இப்போ ஒரு குழந்தைகளுக்கே நம்ம சொல்லித்தருவோம் இல்லையா, ஒரு பெரியவங்களை பார்த்தா மதிக்கணும், இந்த மாதிரியான டேர்ம்ஸ். இல்லை ஒருத்தவங்கள பார்க்கும்போது வணக்கம் சொல்கிறது, இந்த மாதிரி சமூகத்தை நம்மளை டெவலப் பண்ணுறது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை. அதாவது ஒரு ஃபிக்ஸ்டாக இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னா ஒரு டீச்சரை பார்க்கும்போது விஷ் பண்ணணும் அப்படின்றதோ, இல்லை பெரியவங்களாக இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட பொறுமையாக பேசணும் அப்படின்றதோ, இதெல்லாம் வந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை. இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது ஃபிக்ஸ்டாக இருக்குது. இது பொருளாதார பயன்கள். ஒரு நல்ல வேலைக்கு போனால் அவங்க வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும், இல்லை நல்ல கல்வி இருந்தால் அவங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், அந்த பொருளாதாரத்தில் அவங்க வந்து நல்ல நிலைமையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு சர்வாதிகாரம். அதாவது மக்களோட கருத்தையே கேட்காம ஒரே அதிகாரமாக நடக்கிறது சர்வாதிகாரம். இன மையக் கொள்கை. ஒரு இனத்தை டிபெண்ட் பண்ணி இனங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அது இன மையக் கொள்கை. கட்டுப்பாடான குழு அமைப்பு. ஃபிக்ஸ்டாக இப்போ பிறப்பினால் வந்து இந்த ஜாதி தான் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரியான கட்டுப்பாடான அமைப்புகள். முரண்பாடு. எல்லாரும் ஒரே மாதிரியான டைப்பாக இருக்க மாட்டோம். ஒருத்தவங்க நினைக்கிறத இன்னொருத்தவங்க ஆப்போஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான டேர்ம்ஸ் தான் வந்து இந்த பாரபட்சத்துக்கு முக்கிய காரணங்களாகவே இருக்குது. அதில் செகண்டாக நம்ம பார்க்க போகிறது ஒரே மாதிரியான கருத்து அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பாரபட்சம் கருத்து வந்து வலுப்பெறும்போது, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு பாரபட்சம் இருக்குது, அதே போல் பாரபட்சம் இன்னொருத்தவங்களுக்கும் இருக்குது அப்படிங்கும்போது இது ஒரு வலுப்பெறுது. இப்போ வலுப்பெறுதுன்றம்போது ஒரே மாதிரி கருத்தை நிறைய பேர் வந்து நம்புகிறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு கருத்து உருவாக்கமாக ஆகிடுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பெண்களாக இருந்தால் அவங்க விளையாட்டுக்கு வந்தவங்க கிடையாது, இல்லை பெரிய லக்கேஜஸை கெயின் பண்ணணும் அப்படின்னா அது பெண்களுக்கு உகந்தது கிடையாது. இந்த மாதிரி ஒரே மாதிரியான தாட் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது தான் வந்து நம்ம ஒரே மாதிரியான கருத்து அப்படின்னு சொல்கிறோம். பட் அப்படி கிடையாது. பெண்களுக்கு இந்த வேலை தான் செய்ய முடியும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஏன்னா எல்லோரும் அப்படியே நம்புறதுனால இது ஒரே மாதிரியான கருத்து அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பையன், ஸ்கூல் பையன் ரகுன்றவங்க மேலே ஒரு பால் பட்டுடுச்சு. பட் ஆனால் வந்து அவங்க அழுகிறாங்க. அழும்போது மற்ற பசங்கள்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. இது என்ன டேர்ம்? இது வந்து பிலீவ் பண்ணியிருக்காங்க பசங்கன்னா அழக்கூடாது அப்படின்றது. ஸோ பொண்ணுங்கன்னா தான் அழுவாங்க அப்படின்றது. ஸோ இதுவுமே வந்து ஒரே மாதிரியான கருத்து, பாரபட்சம் ரிலேட்டடான கருத்து தான். அப்படி கிடையாது. பட் ஆனால் எல்லாரும் அதையே நம்புகிறாங்க அப்படின்றதுனால அந்த ஃபேக்டர் அது அப்படியே இருக்குது அப்படின்றத சொல்லலாம். இது இல்லாமல் இன்னும் ப்ராப்பராக சொல்லணுன்னா கூட ஒரு நம்ம மூவிஸ் பார்க்குறோம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம், டிவிலேயுமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை எப்படி நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. லைக் வந்து ஃபேமிலிஸில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பாத்திரம் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், சோப்பு ரிலேட்டட் ஒர்க், இது எல்லாமே வந்து கேர்ள்ஸை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இதுவே வந்து ஒரு பைக் ரிலேட்டபிள் இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஜென்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் வந்து பாரபட்சத்துக்கான டேர்ம்ஸாக இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது வந்து ஒரு சமூகமாக மாறினா தான் மாறும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அதையே வந்து பார்த்துட்டு பழகும்போது திடீர்னு ஒரு இடத்துல வந்து அது மாறுறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ இந்த பாரபட்சம் இருக்குது அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க.
அடுத்தது சமத்துவமின்மை அப்புறம் பாகுபாடு அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். சமத்துவமின்மை அப்படின்றது ஒருத்தர் மற்றவங்கள எப்படி பாகுபாட்டோடு நடத்துகிறாங்க, அவங்க என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் எப்படி வேணாலும் அவங்க மல்டிபிள் ஃபேக்டர்ஸை வச்சு பாகுபாடு பார்க்கலாம். ஸோ அதில் என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாதி பார்க்குறது, மதம் பார்க்குறது, இன வேறுபாடு பார்க்குறது, பாலினம் பொறுத்து ஏற்றத்தாழ்வுகள் இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு பாகுபாட்டை ஏற்படுத்துது. அதாவது ஒரு சில மக்களுக்கு இன்னொரு மக்களுக்கு எதிராக சில செயல்கள் தான் அவங்க நினைக்கிறத தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாகுபாடுன்னு சொல்கிறோம். தட் மேபி அது ஜாதியாக இருக்கலாம், மதம், பாலினம் இந்த மாதிரி என்ன டைப்பில் வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் தான் வந்து தீண்டாமை, சமத்துவமின்மை அப்படின்ற காரணிகளுக்கெல்லாம் காரணமாக அமையுது. இதே லைக் இந்த ஜாதி, மதம் இது இல்லாமல் நிறங்கள் காரணமாக வச்சும் கூட இந்த சமத்துவமின்மை வந்து நமக்கு அதிகமாகவே வர செய்யுது. இந்த மாதிரி இந்த சமத்துவமின்மை இருக்கிறது நமக்கு சம உரிமை கிடைக்கிறதுக்கோ இல்லை சம நிலைப்பாடு கிடைக்கிறதுக்கோ மறுக்கப்படுறதுக்கோ காரணமாக அமையுது. நெக்ஸ்ட்டு அடுத்த டாப்பிக்கை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோங்கும் போது ஒரு சின்ன உங்களுக்கு தெரியுமா ஃபேக்டரில் இனவெறிக்கான முடிவு. ஸோ இனவெறினாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் தென்னாஃப்ரிக்கா தான். ஸோ தென்னாஃப்ரிக்காவை பொறுத்த மட்டும் நெல்சன் மண்டேலா வந்து ஒரு கண்டிப்பாக எல்லாருக்கும் தென்னாஃப்ரிக்கானா ஞாபகம் வரக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பார். ஸோ அவர் வந்து 27 இயர்ஸ் ஜெயிலில் இருந்து தான் அவர் வந்து ஒரு அதிபராக இருக்கார். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் தென்னாஃப்ரிக்காவை பொறுத்த மட்டும் மக்கள் வெள்ளையின மக்கள், கருப்பின மக்கள்னு கருப்பின மக்களுக்கு தனி ட்ராவலுக்குன்னே அவங்களுக்கு தனி பஸ்ஸு, அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. இந்த மாதிரியான ரொம்ப அடமெண்ட்டான கல்ச்சராக தான் வந்து இருந்துச்சு. பட் இதில் நெல்சன் மண்டேலாவை போல் நம்ம இன்னொருத்தரையும் கூட தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐம் ரைட்டிங் உங்களோட நேமை நான் ரைட் பண்ணுறேன், 1 செக் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவரோட பேர் எஃப்டபிள்யூ டி கிளர்க் அப்படின்றவர் தான். ஸோ அவர் தான் அதுக்கு முன்னாடி அதிபராக இருந்தவர். அவர் 1990 அப்போது இந்த இதுக்காக மக்கள் நிறையா போராட்டம் நெல்சன் மண்டேலா படி பண்ணியிருப்பாங்க. அவர் தான் ஃபஸ்ட்டாக வந்து வாக்கு உரிமை அளிக்கிறதுக்கு வாக்குக்கு 2 மக்களுமே இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவர். அவர் பேர் எஃப்டபிள்யூ டி கிளர்க். ஸோ அவர் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமா மக்களும் நிறைய இந்த தென்னாஃப்ரிக்கா மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரிஸ் மக்களுமே இந்த கருத்துக்கு ஆப்போசிஷன் வச்சுதாங்க. அதுக்கப்புறம் நிறைய போராடி நெல்சன் மண்டேலா 1994 எலெக்ஷன் அப்போ அவர் வந்து தென்னாஃப்ரிக்காவோட அதிபராக ஆனார். ஸோ அது வந்து இனவெறி இதனால ஒரு நேம் தான் ஞாபகம் வரும் எல்லாருக்குமே. ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டரும் கூட. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் இந்த அடிப்படையில் ஒரு பாகுபாடை காட்டவே கூடாது அப்படின்றத அரசியலமைப்போட சட்டப்பிரிவு 15லேயே சொல்லியிருக்காங்க. இந்த சட்டப்பிரிவு எல்லாமே நம்ம பின்னாடி பார்க்குவோம். பாலிட்டியில் ரொம்ப முக்கியமானது தான். பட் நம்ம படிக்கும்போதே என்னென்ன சட்டப்பிரிவு வருதோ அதையுமே வந்து அப்போவே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. அண்ட் சாதி அடிப்படையிலன்னு பார்க்கும்போது முன்னாடி காலங்களில் ரொம்ப ஆரியர் காலகட்டத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னா வர்ண அமைப்பாக தான் இருந்துச்சு. வர்ண அமைப்புன்ற பட்சத்தில் சாதி படிநிலை வந்து பிறப்புனால ஒருத்தவங்கள சாதி அப்படின்றத வந்து பிரிச்சிருக்க மாட்டாங்க. வர்ண அடிப்படையிலங்கும்போது அது ஒரு 4 டைப்பாக இருந்துச்சு. இப்போ அவங்களோட தொழில் அடிப்படையில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதில் வந்து ஒரு 4 பிரிவினர்கள். இப்போ பிராமணர் அப்படின்னா அவங்க வந்து பூஜை, கல்வி சம்மந்தமான வேலைகளை செய்கிறவங்க பிராமணர் அப்படின்னு சொல்லுவோம். இதே சத்திரியர் அப்படின்னா போர், ஆட்சி சம்மந்தமான தொழில் செய்கிறவங்கள சத்திரியர் அப்படின்னு சொல்லுவோம். வைஷ்யர் அப்படின்னா வியாபாரம் ரிலேட்டபிளாக இருக்கவங்கள வைஷ்யர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சூத்திரர் அப்படின்னா சேவை வேலை செய்கிறவங்க. ஸோ இந்த மாதிரியான பிரிவுகள் தான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துச்சு. ஸோ இது வந்து தொழில் ரீதியாக இருக்கும். தொழில் ரீதியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எப்போ வேணாலும் மாறிக்க முடியும். இப்போ நான் வந்து என்னோடய தொழிலை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், நான் வியாபாரம் பண்ணுறேன், நான் போர் ஆட்சின்ற தொழிலுக்கு நான் போகணும்னு நினச்சேன்னா அப்போ என்னோடய பிரிவு சத்திரியராக மாறக்கூடியதாக இருந்தது. பட் ஆனால் இப்போ காலகட்டத்தில் இருக்கிற சாதி முறைகள் வந்து அப்படி இல்லை. பிறப்பு அடிப்படையில் இருக்குது. ஃபிக்ஸ்டாகவே பிறந்த உடனேவே அது வந்து ஒரு கட்டாயமாக்கப்படுது. இந்த பிரிவினர்கள் தான் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் காலம் வளர வளர இந்த மாதிரியான அடிப்படையிலான பிரிவுகளாக வந்து
விரிவடைஞ்சிருக்கு. இந்த சாதி ஒடுக்குமுறைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அவர் நிறைய போராடி இந்த சாதி பாகுபாட்டுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பாதிப்பாக இருக்கிற ரொம்ப போராடி நமக்கு வந்து இது ஒழிப்புக்கு தீவிரமாக போராடிட்டு இருந்த ஒரு பர்சன். ஸோ அவரை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த பாலின பாகுபாடு பார்க்கலாம். பிஆர் அம்பேத்கரை பொறுத்த மட்டும் இவரை வந்து பாபா சாஹேப் அப்படின்னு சொல்லலாம். இவர் சட்ட நிபுணராக இருந்திருக்காரு, பொருளாதார நிபுணராக இருந்திருக்காரு, அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதி இப்படிலாம் இருந்திருக்காரு. இவர் 1915 அப்போவே எம்ஏ பட்டம் பெற்றிருக்காரு. அப்புறம் 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்றிருக்காங்க. அரசியல் நிர்ணய சபையோட வரைவு குழு தலைவராக இவர் தான் இருந்திருப்பார். அதுபோல் அரசியலமைப்போட தந்தையும்னு இவரை தான் சொல்கிறோம். இவர் தான் முதல் சட்ட அமைச்சராக இருந்திருப்பார். இவரோட மறைவுக்கு பிறகு 1990 இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியிருப்பாங்க. இதெல்லாம் அம்பேத்கரை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அடுத்தது பாலின பாகுபாடு. பாலின பாகுபாடுனா ஆண் பெண் வேறுபாடு தான் பாலின பாகுபாடு அப்படின்னு சொல்கிறது. உடல் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாக இதில் நமக்கு சமத்துவமின்மை இல்லாமல் இருக்கிறது தான் இந்த பாகுபாடெல்லாம் சொல்கிறோம். முன்னாடி காலகட்டத்தில் பெண்கள் பள்ளி படிப்பை முடித்த உடனே கல்லூரிக்கு அனுமதிக்கிறது கிடையாது. இதில் ஆண்களாக இருந்தாங்கன்னா கல்லூரிக்கு அனுமதிப்பாங்க. பட் இந்த கல்ச்சர் இப்போ நிறையவே மாறி இருக்குது. இப்படி உடைகளாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், முன்னாடி இந்த பாலின பாகுபாடு அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அதை தான் நம்ம பாலின பாகுபாடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா மத பாகுபாடு. மத பாகுபாடுன்னு இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு தான். அது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயும் கூட பார்த்துருந்தோம். ஸோ மதச்சார்பற்ற நாடுனா ஒரு அரசாங்கம் வந்து யாரையும் வற்புறுத்தாது நீங்கள் இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. அவங்க என்ன மத நம்பிக்கை இருக்கோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம். பட் அப்படி இருந்தாலுமே இங்கே சாதி, மதம், மொழி ரீதியாக நிறைய ஆப்போசிஷன்ஸ் பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்க தான் செய்யுது. சில வழிபாட்டு தலங்களெல்லாம் இன்னமுமே வந்து ஜாதி, மத, பாலினம், மொழி அடிப்படையில் பாகுபாடுகள் இருக்க தான் செய்யுது. இது சமூக சமத்துவமின்மை, பொருளாதார சமத்துவமின்மை. இது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து எல்லா வளர்ச்சியுமே இருக்காது. அது தொழிலாக இருக்கட்டும், இல்லை வேளாண்மையாக இருக்கட்டும், அங்கே உற்பத்தியே இருக்காது. சில இடத்துல அதுவே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் சமமாக இல்லை அப்படின்றது தான் சமூக பொருளாதார சமத்துவமின்மை. இந்த சமத்துவமின்மை பாகுபாடு இதெல்லாம் நீக்கணும் அப்படின்னா சில தீர்வுகள் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் இது நீக்கிறதுக்கான வழிகளாக இருக்கும் அப்படின்றது. என்னென்னா எல்லாருக்கும் சமமான உடல் நலம் வந்து தரமான உடல் நலம் இருக்கணும். அதே போல் முக்கியமாக கல்வி வந்து தரமானதாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாரபட்சம் இருக்கக்கூடாது. பாலின பாரபட்சம் முக்கியமாக இருக்கக்கூடாது. அதுபோல் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. பெண்களை வந்து நல்ல திறனான வேலைகளில் அமர்த்தலாம். மற்ற மதங்களை பற்றி நான் இந்த மதம் தான் அதனால் என் மதத்தை பற்றி தான் தெரிஞ்சுப்பேன்னு இல்லாமல் ஆர்வமாகவே எல்லா மதத்தை பற்றியும் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுல தப்பில்லை. வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல, வகுப்பறையில் குழுவாக அமர்ந்து சாப்பிட்றதில் இந்த பாகுபாடுலாம் இல்லாமல் மாணவர்கள் பழகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சட்ட முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். அடுத்தது நம்ம 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது சென்னை, தூத்துக்குடி, நீலகிரிலாம் இருக்குது. இவங்களுக்குலாம் எப்படி எழுத்தறிவு அதிகமாக இருக்குன்னா இங்கே வந்து பள்ளிகளோ இல்லை அதுக்கான சோர்ஸஸோ வந்து நமக்கு அதிகமாகவே கிடைக்கிது. இதுவே கம்பேரிட்டிவ்லி குறைவானதுன்னு பார்க்கும்போது தருமபுரி, அரியலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி கொஞ்சம் கிராம சம்மந்தப்பட்டதில் அதுக்கான வளர்ச்சிகளோ சோர்ஸஸோ அங்கே இல்லைன்ற பட்சத்தில் அப்போ அங்கே விகிதம் வந்து கம்மியாக இருக்கும். அடுத்தது பாலின விகிதம்னா 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க, அங்கே பெண்களுக்கு வந்து சோர்ஸ் ஐ மீன் இருக்காங்களா அதுக்கு ஈக்குவலாக அப்படின்றது தான். ஸோ இப்போ நீலகிரி மாவட்டம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடிலாம் ஆண்களுக்கு அதிகமாகவே பெண்கள் இருக்காங்க. 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்காங்க. பட் இதுவே குறைவானதுன்னு பார்க்கும்போது இங்கெல்லாம் ஆண்களோட அதை கவுண்ட்டு தான் அதிகமாக இருக்குது, பெண்கள் வந்து கம்மியாக இருக்காங்க. ஸோ அந்த ரேஷியோ இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எங்கே அதிகமாக இருக்குது, எங்கே கம்மியாக இருக்குது. அண்ட் இது பர்டிகுலர்லி 2011 வருஷத்துக்கான கணக்கெடுப்பு படி. அண்ட் ஃபைனலி இந்திய அரசியலமைப்பு படி நம்ம டெப்த்தாகவே பார்ப்போம் இன்னும் அதிகமாக.
இதில் ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது என்னென்னா ஒரு ரூல் புக் மாதிரி. அதில் விதிமுறைகள்லாம் இருக்கும். அதை தான் ஃபாலோ பண்ணி இங்கே சட்டமே நடக்கும் ஃபுல்லாக. ஸோ அதில் 14வது பிரிவில் என்ன சொல்லியிருக்காங்க சட்டப்பிரிவிலன்னா, சட்டத்தின் முன் எல்லாருமே சமம் தான், இங்கே ஏற்றத்தாழ்வே கிடையாது அப்படின்றது தான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நிலப்பரப்பில் பன்முகத்தன்மை நம்ம பார்த்தோம். ஏன்னா எல்லா விதமான நிலப்பரப்புமே இங்கே இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே இருக்க மக்களுக்குமே சமத்துவம் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்றது தான். இதில் ஒரு 2 ஃபேக்டராக பார்க்கும்போது பன்முகத்தன்மைக்கு மதிப்பளிக்கணும். பன்முகத்தன்மையான நிலப்பரப்பு இருக்குது, சமூகம் இருக்குங்கும்போது எல்லாருக்கும் எல்லாமே ஈக்குவலாக கிடைக்கணும். சுதந்திரம் இருக்கணும். அவங்களுக்குரிய மொழியை பின்பற்றவும், மொழியை பேசவும், விழாக்களை கொண்டாடுறதுக்கும், இல்லை கருத்துக்களை சுதந்திரமாக பேசுகிறதுக்குமான சுதந்திரம் தேவைப்படுது. அண்ட் தீண்டாமை ஒரு குற்றம் அப்படின்றது அரசியலமைப்புலே இருக்குது. அண்ட் இதில் பிரிவு 17ல் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் இருக்குது. எந்த வகையிலுமே தீண்டாமை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இன்ன வரைக்குமே கூட நிறைய பாகுபாடுகள் இருக்குது. பெண்களுக்கோ, விவசாயிகளுக்கோ, பழங்குடியினருக்கோ, தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கோ இந்தியாவில் இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் பாகுபாடுகள்லாம் இருக்குது அப்படின்றது தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ சட்டப்பிரிவுன்னு வரும்போது நம்ம இந்த லெசன்லேயே ஒரு 4 சட்டப்பிரிவை பார்த்துட்டோம். ஸோ அதை நான் ரைட் பண்ணுறேன், இப்படி பார்த்துக்கோங்க. 14 எல்லாரும் சமம், அதாவது ஈக்குவாலிட்டி ரிலேட்டட். 15 நோ டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு பார்க்கக்கூடாது, யாருக்கும் எந்த அடிப்படையிலுமே பாகுபாடு இருக்கக்கூடாது. 17 அவாய்ட் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை பழக்கத்துக்கு தடை ஏற்படுத்தினது சட்டப்பிரிவு 17. ஸோ சட்டப்பிரிவு நம்ம தனியாக பார்ப்போம். இருந்தாலும் அந்தந்த லெசன்ஸ் பார்க்கும்போதே என்ன சட்டப்பிரிவு வருது அப்படின்றத பார்த்துக்கிறது நல்லது. அண்ட் ஃபைனலி கீழே ஒரு புக் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்திய அரசியலமைப்போட முகவுரை இப்படி தான் இந்த பேஜ் தான் இருக்கும். ஸோ அதான் இதில் ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இது எழுதுனது கைப்பட எழுதுனது ஒருத்தவங்களாக இருப்பாங்க. அதை சுற்றி டெக்கரேஷன்ஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதையுமே கையால் தான் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இத்தாலிய பாணியிலையும் ஹிந்தி முறையிலையும் இதை எழுதியிருப்பாங்க. ஸோ எழுதினவர் பிரேம் பிஹாரி நரேன் ரைஜ்ரா அப்படின்றவரும், இதில் இந்த சைடில் இருக்க அழகுபடுத்தினது ராம் மனோகர் சின்ஹா அப்படின்றவரும். ஸோ நான் வேணா ரைட் பண்ணுறேன். ஸோ இந்த பிரதி முகவுரையை எழுதினவர் பிரேம் பிஹாரி நரேன் ரைஜ்ரா, அழகுபடுத்தினவர் ராம் மனோகர் சின்ஹா. அதையே ஹிந்தி மொழியிலன்னு பார்த்தோம் அப்படின்னா வசந்த் கிஷான் வைத்தியானும் நந்தலாலா போஸும், ஒருத்தர் எழுதியிருப்பார், ஒருத்தர் அழகுபடுத்தியிருப்பார். ஸோ தட்ஸ் அபவுட் சமத்துவம் திங். நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த லெசனை. ஒன் செக். எஸ், நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஃபாஸ்ட்டாக நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றது ஒரு ரீரிவிஷன் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சமத்துவமில் பாரபட்சம்னா என்ன, பாகுபாடுனா என்ன, லாஸ்ட் கிளாஸில் வேற்றுமை ஒற்றுமைன்னு பார்த்துருந்தோம். அதிலிருந்து பன்முகத்தன்மை எங்கே குறையுது, எந்த எண்ணங்களால் பாரபட்சங்கள் வருது, பாரபட்சம்னா என்ன, பாரபட்சம் எந்தெந்த காரணங்களால் வருது அப்படின்றத பார்த்துருந்தோம். ஒரு 7 முக்கிய காரணிகள் பார்த்துருந்தோம். அடுத்தது ஒரே மாதிரியான கருத்துனா என்ன, பாரபட்சமே ஒரே மாதிரி எல்லாருக்கும் வலுப்பெறும்போது அதுவே ஃபிக்ஸ்டாக மாறுது. சமத்துவமின்மைனா என்ன, எந்தெந்த இடத்துல சமத்துவம் இல்லாமல் என்ன காரணிகள்னால சமத்துவம் பாதிக்கப்படுது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படியே நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா இனவெறி கொள்கை பற்றி, இனவெறிக்கு முடிவு கட்டினவர் யார் அப்படின்னு நெல்சன் மண்டேலாவை பற்றி பார்த்துருக்கோம். அப்புறம் சட்டப்பிரிவு 14, 15, 17 என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்துருந்தோம். சாதி பாகுபாடு ஸ்டார்டிங்கில் என்ன இருந்தது, நான் தொழில் ரீதியாக இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் டாக்டர் B.R. அம்பேத்கரை பற்றி அவர் என்ன சொல்கிறோம், அவரோட நேம் என்ன, சட்ட நிபுணராக இருந்திருக்காரு. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்தோம். சட்ட அமைச்சராக இருந்திருக்காரு, பாரத ரத்னா விருது எப்போ வாங்கியிருக்காரு, இதெல்லாம் நம்ம இதில் பார்த்துருந்தோம். சமத்துவமின்மை நீக்கிறதுக்கான தீர்வுகள் என்னென்ன இருக்குது, பாலின பாரபட்சத்தை எப்படி ரிமூவ் பண்ணலாம், பெண்களோட திறனை வெளிப்படுத்துறது, இந்த மாதிரி பாயிண்ட்ஸை பார்த்தோம். அண்ட் 2011 கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் எங்கே அதிகமாக இருக்குது, எங்கே குறைவாக இருக்குது, என்ன காரணங்களால் அங்கே எழுத்தறிவு அதிகமாக இருக்குது, குறைவாக இருக்குது, இப்போ பாலின விகிதங்கள் பற்றி எங்கே அதிகமாக இருக்குது, எங்கே குறைவாக இருக்கணும். அண்ட் ஃபைனலி அரசியல் அமைப்போட
அரசியலமைப்புனா என்ன, அது ரூல் புக்குன்னு சொல்லுவோம், அதில் என்னென்ன பிரிவுகள் இருக்குது, அப்புறம் அந்த பன்முகத்தன்மைக்கு என்ன முக்கியமான தேவைகளாக இருக்குது, அப்புறம் அந்த முகவுரையை எழுதினவங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதில் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். மேல் பார்வையில் இதுவரை நம்ம பார்த்ததே தான் இதில் ஷோ ஆகிருக்கும். ஒன்ஸ் அப்படியே நம்ம போயிட்டு கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரியுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், பாரபட்சத்துக்கு காரணம் எது இல்லை? சமூகமயமாக்கல் காரணம்தான், பொருளாதார நன்மைகள் காரணங்கள் தான், அதிகாரத்துவ ஆளுமையும் காரணம்தான். ஸோ ஃபைனல் புவியியல் தான் இதுக்கு காரணம் இல்லை. ஸோ ஆன்சர் டி. செகண்ட் கொஷின், பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு பாலின பாகுபாடு தான். ஒத்த கருத்து உருவாகுதல் வந்து சித்தரிக்கப்படுது திரைப்படம், விளம்பரம், தொலைக்காட்சி, இது 3 மூலமாகவும் தான் சித்தரிக்கப்படுது. ஏபிஜே அப்துல் கலாம் எழுதிய புத்தகம்னா இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபம், எல்லாமே அப்துல் கலாம் எழுதினது தான். பாரத ரத்னா விருது வழங்கினது 1997. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நமக்கு லெசன்ஸில் இருக்காது, மேபி ப்ரீவியஸ் செஷன்ஸும் சேர்த்து இதில் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஜென்ரல் நாலேஜ் மாதிரி தான், ஸோ தெரிஞ்சுக்கலாம், தப்பில்லை. விஸ்வநாத ஆனந்த் கிராண்ட் மாஸ்டர் 1987 இருப்பார். இளவழகின்றவங்க கேரமில் தமிழகத்துலேருந்து போனவங்க தான் கேரம் நல்லா விளையாடுறாங்க. பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னது 15வது சட்டப்பிரிவு. ஸோ 15, ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது பிஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எப்போ வாங்கினாங்கன்னா 1990 தான் கொடுத்துருப்பாங்க, ஆப்ஷன் ஏ. 2011 கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ளது கன்னியாகுமரி தான், கம்மியாக இருக்கிறதுனா தருமபுரி. ஸோ நெக்ஸ்ட் இப்படி பொறுத்துக்க பார்க்கலாம். ஸோ பாரபட்சம்ன்றது என்னென்னா பி, மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது. 2வது, ஒரே மாதிரியான கருத்து உருவாதுன்றது அது இல்லை, தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. பாகுபாடுன்றது தான் பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல். பிரிவு 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு. கோடிட்டங்களை நிரப்புக பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவது பாரபட்சம். நெக்ஸ்ட், ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தது 1931. நெக்ஸ்ட், இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டார் விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விஸ்வநாத ஆனந்த் செஸ்க்காக வாங்கியிருப்பார். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் பிஆர் அம்பேத்கர். மக்கள் தொகை கணக்கு குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் தருமபுரி. So thank you for watching. Subscribe for more videos.